வணக்கம். இப்பதிவில் அடுத்ததாக கஸ்தூரி கருப்பு பற்றி காண்போம். கஸ்தூரி கருப்பு தேவையான சரக்குகள்: பச்சை கற்பூரம் சுத்தித்தது, குங்குமப்பூ, கோரோசனை சுத்தி, கஸ்தூரி, சுத்தித்த ரசம், சுத்தித்த கந்தகம், சுத்தித்த லிங்கம், சுத்தித்த ரச செந்தூரம், சுத்தித்த தாளகம், சுத்தித்த மனோசிலை, சுத்தித்த பூரம் அல்லது ரச கற்பூரம், திப்பிலி, ஓமம். இவைகளெல்லாம் தேவையான சரக்குகள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செய்முறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரசத்தையும் கந்தகத்தையும் நம்ம கல்வத்தில் போட்டு கருநிறம் வரும் வரைக்கும் நல்லா அரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட நம்ம மேலே சொல்லியிருக்கக்கூடிய 7 முதல் 11 வரை உள்ள சரக்குகளை தனித்தனியே பொடிச்சு ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எண் 12லேருந்து 13 ஆகிய அந்த சரக்குகளை நம்ம என்ன பண்ணணும்னா, பொன் வறுவலாக வறுத்து நம்ம பொடிச்சு முன்னாடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கலவை கூட சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் 1 முதல் 4 வரை இருக்கக்கூடிய அந்த சரக்குகளை பொடிச்சு நல்லா அரைச்சி காற்று புகாத ஒரு குப்பியில் நம்ம அடைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா 65லிருந்து 130 மில்லிகிராம் வீதம் இருவேளை. அனுபானம் தேன், தாய்ப்பால், இஞ்சிச்சாறு. தீரும் நோய்கள் பார்த்தோன்னா சளி, சுரம், இருமல், இரைப்பு. குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பில், உடல் சில்லிட்டால், அதாவது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும்போது இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சூட்டை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிவனார் அமிர்தம். சிவனார் அமிர்தமுக்கு தேவையான சரக்குகள் பார்த்தோன்னா சுத்தித்த இருவி, சுத்தித்த ரதம் அல்லது ரசம், சுத்தித்த நாபி, சுத்தித்த கந்தகம், சுக்கு, சிலை அல்லது மனோசிலை சுத்தித்தது, சுத்தித்த வெங்காரம், திப்பிலி, மிளகு. இவைகள் எல்லாம் தேவையான சரக்குகள். செய்முறை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ரசம், கந்தகம் ரெண்டையும் கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் மற்ற சரக்குகள் எல்லாம் தனித்தனியாக பொடிச்சு ஒன்று சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்வத்தில் போட்டு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா கருப்பு நிறத்தை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 7 நாட்கள் தொடர்ந்து நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மருந்தளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 100லிருந்து 200 மில்லிகிராம் வீதம் இருவேளை. அனுபானம் தேன், இஞ்சிச்சாறு, தாய்ப்பால் இவைகள் எல்லாம் அனுபானம். தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா 80 வகை வலி நோய்கள், 40 வகை அழல் நோய்கள், 20 வகை அய நோய்கள், குட்டம், 5 வகை இரைப்பிருமல், குன்மம், சன்னி, எருவாய் முலை நோய், என்புருக்கி நோய், மகோதரம். அடுத்ததாக பத்தியமில் என்ன சொல்லியிருக்காங்க, உப்பு புளி நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பு: இப்போ அரணைக்கடி, தேல்கடி விடங்கள், குமரகண்டவள்ளி இதுக்கு எல்லாமே நம்ம நசியம் செய்து 488 மில்லிகிராம் அளவு உட்கொள்ளணும். இப்படி பண்ணணும், நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தாளக கற்பம். தாளக கற்பம் தேவையான சரக்குகள் பார்த்தோன்னா சுத்தித்த தாளகம், நத்தை சதை. செய்முறையில் தாளகத்தை என்ன பண்ணணும்னா கல்வத்தில் போட்டு நல்லா பொடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நத்தையோட சதையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி வில்லை தட்டிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வில்லை தட்டி உலர்த்தி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் லகுப்புடம் போடுறோம். லகுப்புடம் விட்டோம் அப்படின்னா கருப்பு நிறத்தை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பொடிச்சு ஒரு குப்பியில் அடைச்சி வச்சுக்கொள்ளணும். குப்பியில் அடைச்சி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா 65லிருந்து 130 மில்லிகிராம் வீதம் 2 வேளைக்கு நம்ம கொடுக்கலாம். அனுபானம் தேன், பசுநெய். இப்போ துணை மருந்துன்னு பார்த்தோம் அப்படின்னா தாலிசாதி சூரணம். தீரும் நோய்களில் பார்த்தோன்னா காசம், இரைப்பிருமல், ஈலை, சுரம் இவைகள் எல்லாம் தீரும் நோய்களாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.